ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பீட்சா தான் செய்ய போகிறோம். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க கடாயை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த ஈஸியான பீட்சா நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பீட்சாவுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கலாம். பட்டர் நல்லா மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கையில் பசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இலக்கமாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் மேலே உப்பி வந்திருக்கு. இப்போது இதை எடுத்து சப்பாத்தி கட்டை மேலே வச்சுட்டு இதை தேய்ச்சிக்கலாம். இப்போது இதை ஸ்கொயர் ஷேப்புக்கு தேய்ச்சிக்கிறேன். உங்ககிட்ட ரவுண்டாக இருக்கிற பிளேட்டில் வைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி நம்ம கேக் செஞ்சோம்ல, அந்த அலுமினியம் மோல்டில் தான் செய்ய போகிறேன். அதனால் ஸ்கொயர் ஷேப்புக்கு தேய்ச்சிட்டு இந்த அலுமினியம் மோல்டு எடுத்து இதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் கீழே. இப்போது இது மேலே பட்டர் ஷீட் வச்சுக்கலாம். நீங்கள் பட்டர் ஷீட் வைக்காமல் அப்படியே கூட பீட்சா வச்சு செய்யலாம். இப்போது இந்த மாதிரி எல்லா சைடும் பட்டர் ஷீட் வச்சதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக பட்டர் தடவிக்கிறேன். பீட்சா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். அதனால் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க மாவை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பீட்சா டோ வந்து இந்த சைட்ஸ்லலாம் கொஞ்சம் வந்துட்டு திக்காக இருக்கணும், சென்டரில் கொஞ்சம் தின்னாக இருக்கணும். அந்த மாதிரி கை வச்சு ஓரத்துலலாம் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. சென்டரில் மாவு மேலே உப்பி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு சின்ன சின்னதாக ஹோல் போட்டுக்கலாம். இப்போது இது மேலே பீட்சா டாப்பிங் இருக்குல்ல, அது வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட பீட்சா சாஸு ரெடிமேடாக இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சுக்கிறேன் ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக. இப்போ ஒரு கத்தி வச்சு இதை நல்லா பீட்சா மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே 1 கியூப் சீஸ் எடுத்துருக்கேன். இது ப்ராசஸ்டு சீஸ் தான். உங்ககிட்ட மொசரல்லா சீஸ் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இதை அப்படியே துருவி விட்டுக்கிறேன். இப்போ இது மேலே கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இதில் தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளுக்கிற சீடெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தக்காளியோட மேல் தோல் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ அது மேலே க்ரீன் கேப்சிகம் அப்புறம் எல்லோ கேப்சிகம் வச்சுக்கிறேன். இது கூட நீங்கள் மஷ்ரூம், பன்னீர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஸ்வீட் கார்ன், பேபி கார்ன் அதெல்லாம் இருந்தால் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எது பிடிக்குமோ அதை வச்சுக்கோங்க. இப்போது இது மேலே சீஸ் துருவி விட்டுக்கிறேன். 2 கியூப் சீஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் சேர்த்து சாப்பிட பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி துருவினத்துக்கு அப்புறமா இது மேலே கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது நான் வந்து இந்த கடாய் நல்லா அடிகனமாக இருக்கிற கடாய் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். இப்போது நம்மளோட பீட்சாவை எடுத்து அப்படியே உள்ளே வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பீட்சா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் சீஸ் எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பீட்சா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ கட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான், கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த பீட்சா. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.